ஒரு பெரிய தொழில் அதிபருக்கு தன்னுடைய வேலையிலே நஷ்டம் வந்துட்டே இருந்துச்சாமா. அப்போ ஒரு ஊழியக்காரரை சந்திச்சு அவர் கேட்டாராமா, இந்த மாதிரி என்னுடைய தொழில என்னால முன்னேறவே முடியல, ரொம்ப நஷ்டமா வருது, என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு எந்த வேலையாள வச்சாலும் நிலைக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவர் சொன்னாராமா, ஒன்னும் இல்ல பிரதர், வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க காலையில டெய்லி ஒரு 5 to 6 இல்ல 4 to 5 1 மணி நேரம் தேவ சமூகத்துல முழங்கால நின்னுட்டு திருப்பி உங்க வேலைக்கு நீங்க போங்க, ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். அதே போல அந்த மனுஷன் டெய்லி 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும், 12 மணிக்கு தூங்கினாலும் 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும், 1 மணிக்கு தூங்கினாலும் 4 மணிக்கு 5 மணி வரைக்கும் எழும்பி முழங்கால நின்று இன்னைக்கு பண்ணக்கூடிய பிசினஸ்ல என் கூட இருங்க, இன்னைக்கு எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு டெய்லி ஜெபம் பண்ணுவாராம். இன்றைக்கு பார்ப்பீர்களே ஆனால் அவருடைய கீழே கிட்டத்தட்ட 200 பேர் வேலை செய்யறாங்க. கர்த்தர் அவரை இந்த பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராய் கர்த்தர் இன்று வரையிலும் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரோடு உள்ள உறவுல இருந்தா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல தைரியமாய் நிற்கக்கூடிய பலன் தருவார்.